வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இணைய 3 கண்டஸ்டன்ஸ்க்கான சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களுமே பாடல்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். This is season 6 episode 25. Let's begin என்ன பாட்டு பாட. Today we are honoring a director. டைரக்டர் ஏசி திருலோக் சந்தர். இவருடைய படத்தில் வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போறது. அதை தான் கண்டுபிடிக்க போறாங்க நம்மளோட கண்டஸ்டன்ஸ். டைரக்டர் திருலோக் சந்தர் அவர்கள் ஏவிஎம் உடைய ஆஸ்தான டைரக்டரா இருந்தாரு. சிவாஜி கணேசன் வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவருடைய படங்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து வித்தியாசமான படங்களாக பேசப்பட்ட படங்கள். ஸோ அதுல இருந்தா இன்னைக்கு நம்ம பாட்டு பார்க்க போறோம். இந்த பாடல்கள் மொத்தம் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ்ல நம்ம பார்க்கலாம். காதல் கனவு, ஸோ இதுல வந்து ரொமான்டிக் சாங்ஸ். காதல் டுவெட், இது ரொமான்டிக் டுவெட்ஸ். ஆனந்த பாட்டு, இது ஹாப்பியா பாடுற பாட்டு. கண்ணன் பாட்டு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. கேலி குறும்பு, இது கேலி செய்து பாடுற பாட்டு. அண்ட் அன்பின் அணைப்பு, இது பாசத்துல பாடும் பாடல்கள். இந்த 6 கேட்டகரியில தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டெஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். Now let's meet our contestants. Today we have Hema, Jaya and Parvati. Welcome you all. Kannan 200. Kannan 200 is a video puzzle. உங்களுக்கு வந்து பாடலுக்கான ஒரு குறிப்பு வீடியோ வடிவில் வரும். பாடலுக்கு ஒரு ஹிண்டா இருக்கும். அதுல என்ன நடக்குது நீங்க கவனிச்சு அதுல இருந்து அந்த பாட்டை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான வீடியோ இது. Can I please have a big ice cream? ஸோ இதுல என்ன பாட்டீங்க? ஆட்டு வைத்தால் யார் ஒருவர். கண்ணன் பாட்டோன்னே நீங்க ரேண்டமா சொல்றீங்க. அதுல வந்து கண்ணன் ஏதாவது ஆட்டி வச்சாரா? இல்லையே. என்ன நடந்தது அதுல? அந்த பையன் வந்து என்ன பண்றான்? Can I see it once more? Sure. Oh Lord Krishna, can I please have a big ice cream? கேட்கறான், அவர் கொடுக்கிறார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சூப்பர். எஸ், that is the song. கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதைய நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன ஒரு சாங்ல அப்படியே உருக்கிடும் இந்த பாட்டு. தெய்வ மகன் படத்துல வந்தது 1969ல. மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வந்த பாடல், கண்ணதாசனுடைய வரிகள். இந்த பாட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் கேள்வியா நீங்க எடுத்தது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தெய்வ மகன் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் மூவி டு பி சென்ட் டு தி அகாடமி அவார்ட்ஸ். ஆஸ்கருக்காக அனுப்பப்பட்ட முதல் திரைப்படம் இந்த தெய்வ மகன் தான். ஸோ அதனால ரொம்ப சிறப்பு இந்த படத்துக்கு இருக்கு. அதனால வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியா வந்தது. இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் அண்ட் நைஸ். ஸோ 200 பாயிண்ட்ஸ் டு யூ. சூப்பர். காதல் கனவு 100. ஓகே, காதல் கனவு 100 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கு மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதுல பாட சொல்லணும். காதல் கிளிகள் அருகே வருமா, தக்க திம்மி என்று ஆடி வருமா, காதில் வந்து காதல் சொல்லுமா, அன்பேவா என்று அழைத்தால் பதில் தருமா. காதல் கிளிகள் பறந்த காலம் நடுவுல இருந்து பாடுறீங்க. பாட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பாடணும். அண்ட் இது படத்தோட இல்ல பட் அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு இல்ல. இது வேற பாட்டு. நாட் தி ரைட் ஆன்சர். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. படத்தோட பேர் அதுல இருக்கு. அதுல என்ன பாட்டு? என்ற தாளத்தில் காதல் சொல்ல அந்த காலம் வந்தாச்சா, அந்த காலம் வந்தாச்சா. Lovers, 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 lovers. எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா
கரெக்டா வந்துட்டீங்க. எஸ், தட் வாஸ் ஃப்ரம் எஸ் அன்பேவா 1966ல வந்த படம். மெல்லிசை மன்னருடைய இசையில சுசீலாம்மா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த ஒரே படம், ஏவிஎம்முக்காக எம்ஜிஆர் செய்த ஒரே படம் அப்படின்னு எல்லாமும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் காமெடி, அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. சூப்பர். அன்பின் அழைப்பு 100. ஓகே, முதல் வரி என்ன? பாட்டுல இருந்து எங்க ஏதாவது ஒரு வரி தர, நீங்க முதல் வரியை சொல்லணும். பொல்லாத சிரிப்பும் பொன்மேனி சிவப்பும் சொல்லாத கவிதைகள் சொல்லும் முத்து நவ ரத்தினங்களை அவன் மோகன புன்னகை வெல்லும். அள்ளி தண்டு காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். சூப்பர் மேம், அழகா பாடுறீங்க. இந்த லைன்ஸ் பாட வருமா? இதையும் பாடி காட்டுங்க. பொல்லாத சிரிப்பும் பொன்மேனி சிவப்பும் சொல்லாத கவிதைகள் சொல்லும், சொல்லாத கவிதைகள் சொல்லும் முத்து நவரத்தினங்களை அவன் மோகன புன்னகை வெல்லும். முத்து நவரத்தினங்களை அவன் மோகன புன்னகை வெல்லும். அள்ளி தண்டு காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். Wonderful. ரொம்ப அழகா பாடுறீங்க. Thank you so much. Beautiful song and beautifully delivered. Yes, this is from காக்கும் கரங்கள். 1965ல வந்த படம். கேவி மாதேவன் அவர்கள் இசையில சுசீலாமாவும் டி எம் சௌந்தரராஜன் ஐயாவும் பாடிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள் வந்த பாடல். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ மேம். Hello everyone. என் பேரு ஹேமா. I'm a part-time teacher in a school teaching grade 10. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். I just stumbled upon Priya's program about 1.5 years back and fell madly in love with that marathon மாதிரி விடாம எல்லா எபிசோடும் பார்த்துட்டு இருக்கேன். I missed one earlier chance and now I got an opportunity. Thanks a lot, Priya. You are doing an excellent job. கண்ணன் 300. கண்ணன் பாட்டு 300. எஸ், கலக்கல் பாட்டு. ஸோ 2 கண்ணன் பாடல்கள் நான் கலந்து பாடியிருக்கேன். நீங்க அதுல இருந்து 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், 1 மாட்டம் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். ஹியர்ஸ் யுவர் சாங்ஸ். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. சொல்லுங்க. ஒரு பாட்டு நானும் ஒரு பெண் கண்ணா, அந்த பாட்டு. ஒன்னு வந்து கண்ணன் பிறந்தான் இல்ல 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 ராமுல அந்த பாட்டு. கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் என்று கண்ணன் வந்தான், அந்த பாட்டு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 பாட்டுமே என்ன பியூட்டிஃபுல் சாங்ஸ்ல, ரெண்டும் லவ்லி லவ்லி சாங்ஸ். நான் இதை பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மெய் சிலிர்த்து போச்சு. 2 பாட்டும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் சாங்ஸ். அந்த கதைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் பாட்டெல்லாம். லவ்லி சாங்ஸ். ஸோ எஸ், தோஸ் ஆர் த 2 songs. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் கண்ணா. அது டிஎம்எஸ் வந்து கண்ணான்னு வந்து ஜாயின் பண்ணுவார். அது கேட்டாலே அழுக வரும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. ராமு 1966 மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் அண்ட் சீர்காழி கோவிந்தராஜன். இவர் நாகையாக்கு ஜெமினி கணேசன் டிஎம்எஸும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். அப்கோர்ஸ் கண்ணன் பாட்டுனா கண்ணதாசன் தான் என்ன அருமையா எழுதியிருக்காரு. இந்த பாட்டு சொல்லவே வேணாம். நானும் ஒரு பெண் வந்து சுதர்சனம் அவருடைய இசையில வந்தது 63ல. கண்ணா கருமை நீர கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. அப்போவே வந்து இந்த நிற வேறுபாடு பத்தி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இன் 63 சச்ச சோஷியல் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. அதனால ஐ திங்க் நேஷனல் அவார்டு கிடைச்சது ஃபார் த பெஸ்ட் மூவி அப்படிங்கிறது அந்த டைம்ல. ஸோ சுஷீலாமா குரல்ல ஒரு அனதர் அன்ஃபர்கெட்டபிள் சாங். ஸோ 2 பாட்டையும் அழகா சொல்லி 300 பாயிண்ட்ஸ். சூப்பர். My official name is Jayalakshmi.
and I am known as Jaya RK in my media. I am retired from Madras Club, and I have only one son, daughter-in-law, and 2 grandchildren. They are in Tiruvanmiyur. I am with my sister, younger sister Chitra. I live in Chennai, Mandaveli. A Kadal duet, 200. காதல் டூ 200. எஸ், பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கா கரெக்டா வருது பாட்டுக்கு பாட்டு எடுத்து. நீங்களா தேடி தேடி செலக்ட் பண்றீங்க. ஓகே. ஒரு நாள் பழகினால் போதுமா, கண்ணனின் கீதா புரியுமா, தண்ணீரில் நிழல் நிலைக்குமா, அவள் காதல் என்றும் மறக்குமா, முத்து வெண்ணீர் ஆடை உடுத்துமா. படத்தோட பேர் இருக்கு, இதுல நடிகர்களுடைய பேரும் இருக்கு, பாட்டுல இருக்கிற வார்த்தைகளும் இருக்கு. தெரியலையா? வெண்ணிற ஆடை தெரியுது, அதுல பாட்டுதான் தெரியல. டைம் ஆயிட்டு இருக்கு. இல்ல தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். பார்வதி மேம், உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கே, தெரியல சரியா. தெரியல. ஓகே. ஹேமா மேம், உங்களுக்கு தெரியுமா? இல்ல, வெண்ணிற ஆடை வந்து ஏசி திரிலோகச்சந்தர் இல்லையே. வெண்ணிறாடை படம் நான் சொல்லலையே, படம் பேர் வெண்ணிறாடை நான் சொல்லலையே. இல்ல இல்ல, இதுல சினிமா பேர் இருக்குன்னு சொன்னேன். என்ன சினிமா? அது இல்ல, சினிமா பேர் அது இல்ல, நான் நடிகர்கள் பேரும் இருக்குன்னு சொன்னேன். நிர்மலா, நிர்மலா, வெண்ணிறாடை நிர்மலா இருக்கிறது வந்து இல்ல இல்ல, நான் நேரம் ஆயிடுத்து, நானே ரிவீல் பண்ணிடுறேன் ஆன்சர். படம் பேரு அவள், இதுல நடிச்சது மூகா முத்து மற்றும் சாங் இஸ் கீதா. ஒரு நாள் பழகும் உறவல்ல, காதல் நீரில் தோன்றும் நிழல் அல்ல. அழகா இருக்கும் இந்த பாட்டு. அவள் படத்துல சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில எஸ்பிபி அண்ட் சுசீலாமா பாடியிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. இது வந்து கொஞ்சம் ரொம்ப தெரியாத பாட்டா இருந்தா இன்னைக்கு தெரிஞ்சுட்டீங்க, எல்லாரும் போய் கேட்டு பாருங்க. என் பேர் பார்வதி முத்துகிருஷ்ணன். நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன், ஹோம் மேக்கர். கர்நாடிக் மியூசிக் தெரியும், சினிமா பாட்டு கேட்டு கேட்டு படிக்கிறேன், அவ்வளோதான். இதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேலி குறும்பு 200. கேலி குறும்பு 200, முகமும் குரலும். ஸோ இந்த பாட்டுல நடிச்சது யாரு, பாடினது யாருன்னு சொல்றேன், அதுல நீங்க பாடலை கண்டுபிடிக்கணும். இதுல நடித்தது வந்து விஜயகுமார் மற்றும் ஸ்ரீதேவி, பாடியது ஜாலி ஏப்ரஹாம் மற்றும் BS சசிரேகா. இதுல வந்து ஒரு வேஷம் போட்டுன்னு வந்து விஜயகுமார் ஆடுற மாதிரி வரும், அதுதான் அந்த குறும்பான ஒரு ஓப்பனிங் இந்த பாட்டுக்கு. ஒரு கிழவ மாதிரி வேஷம் போட்டு வந்து ஆடுவார். இதுல தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, ஜெயா மேம், உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நோ ஐடியா. நோ ஐடியா. ஓகே. ஸோ பார்வதி மேம், இந்த படம் வந்து வணக்கத்துக்குரிய காதலியே அப்படின்னு ஒரு படம், ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கூட உண்டு இந்த படத்துல. அதுல வந்த பாடல், அடியேனை பாரம்மா பிடிவாதம் ஏனம்மா வணக்கத்துக்குரிய காதலியே. ஒரு ரொம்ப வித்தியாசமான கதை இது, 78ல வந்தது. இதுல ஸ்ரீதேவிக்கு வந்து ஏதோ இந்த விஷயம் எல்லாம் ESP பவர் அவங்களுக்கு வந்துடும், எல்லாம் வந்து அவளை படுத்துவாங்க, அதனால அவளுக்கு பவர் இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. அதுல இது டபுள் ஆக்ஷன் ஸ்ரீதேவி, ஒரு ஸ்ரீதேவிக்கு ஜோடி வந்து ரஜினிகாந்த், இன்னொன்று விஜயகுமார்னு வரும். ஸோ ஜாலி ஏப்ரஹாம் அண்ட் சசிரேகா பாடியிருந்தாங்க, வாலி அவங்களுடைய வரிகள் இது. ஸோ இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. திஸ் இஸ் குவைட் அ நோன் சாங் ஒன்லி அந்த டைம்ல. எனக்கு இந்த பாட்டு தெரியும், பட் இவா பாடிருக்காங்கிறதே தெரியாது, நடிச்சாங்கன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, இவா நடிச்சாங்கிறது தெரியுது, இந்த பாட்டு இவா பாடினாங்கிறது தெரியல எனக்கு. தெரியல. ஓகே ஓகே, சரி. இது கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க.
அன்பின் அணைப்பு 200. அன்பின் அழைப்பு. படம் பாரு பாட்டு பாடு. இது வந்து படத்துலேருந்து பாட்டுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் ஜிப்லி இமேஜாக போடுறேன். அதுலேருந்து நீங்கள் சொல்லணும். அதில் யாருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் டூ கிளியர். ஸோ கெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்கிறேன். சிவாஜி, ஆ மஞ்சுளா. மஞ்சுளா இல்லது, அது வந்து நதியா. ஓகே ஓகே. அன்புள்ள அப்பா அது சினிமா பாட்டு ஞாபகம் இல்லையே. கல்யாண பாட்டு. அவ என்ன ட்ரெஸ்ல இருக்கா? அவ கல்யாண ட்ரெஸ்ல இருக்கா. அந்த கல்யாண பாட்டு அவர் பாடுவான், சிவாஜி பாடுவா. பாட்டு மறந்து போச்சு. அன்புள்ள அப்பா வந்து ஏதோ வாழ்க வாழ்க வேந்த ஏதோ பாட்டு. ஓகே, டு பாஸ் இட். ஜெயா மேம் உங்களுக்கு தெரியுமா? மனசுல இருக்க வர மாட்டேங்கிறது. ஓகே, பார்வதி மேம் உங்களுக்கு தெரியுமா? வாக்கு ரைட்டா இருக்கா சொல்லுங்க. மரகதவல்லிக்கு அதுதான் அது பாட்டு தெரியாது, கேட்டிருக்கேன். மணக்கோலம். சரி, ஆமா. ஓகே, நான் கொடுத்துடுறேன் பிகாஸ் ஐ மீன் யூ காட் த சாங் ரைட். டியூன் அவ்வளோ ரைட் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, ஐ கிவ் இட் டு யூ. அதான் அந்த சாங். மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏன் இந்த நீர்கோலம், கோலம் திருக்கோலம். அன்புள்ள அப்பா படத்துல 1997ல சங்கர் கணேஷ் இசையில வந்தது. ஏசுதாஸ் பாடியிருந்தார், வைரமுத்தோருடைய வரிகள். பிருந்தாவன சாரகால அழகான ஒரு பாடல் கொடுத்திருந்தார் சங்கர் கணேஷ். இதுல லவ்லி சாங். அது வந்து பார்வதி மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 200 points for you. குறும்பு 300. குறும்பு 300 is our music maestro கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃபைண்டிங் திஸ். இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் தருவேன். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 points. ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 points. மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 points. ஸோ லெட்ஸ் see இந்த பாடலை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு. உங்களுக்கான முதல் க்ளூ, இது வந்து முதல் வரி என்ன? இந்த பாட்டோடைய பல்லவி வரி தான் இது. கையோடு கள்ளம் இல்ல, இந்த வாயோடு பொய்யும் இல்ல. தெரியலையா? அடுத்த க்ளூ போலாமா? அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே, இட்ஸ் a picture puzzle. சொல்லி பாருங்க, தெரியலையா? ஓகே, உங்களுக்கு லாஸ்ட் க்ளூவும் தரேன். திஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் வேர்ட் கிளவுட். சோ பாட்டு வரி முழுக்க இப்ப தெரியும். என்ன யாருன்னு நினைச்ச பண மூட்டைய விரிச்ச. 2 லைன் தான் விஸ்வரூபம் படம். சிவாஜி சுஜாதா. இது பாருங்க. இப்ப இந்த does this make sense now? அதான் கரெக்ட். என்ன யாருன்னு நினைச்ச பண மூட்டைய விரிச்ச. அது 2 லைன் தான் தெரியும். பரவாயில்ல, அது சொல்லிட்டீங்களா, அது போறோம். 2 லைன் தெரிஞ்சாலும் more than enough. So yes, that is the song. என்ன யாருன்னு நினைச்ச பண மூட்டைய விரிச்ச, ஏற புடிச்ச இந்த ஊரை பிடிப்பேன், எடுத்ததை எல்லாம் நடத்தி முடிப்பேன், கையோடு கள்ளம் இல்ல, இந்த வாயோடு பொய்யும் இல்ல. அதான் அந்த சாங். விஸ்வரூபம் படத்துல 1980ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அவர்கள் பாடிந்தாரு. சிவாஜி கணேசனும் ஐ திங்க் கூட ஆடுறது ஏதோ எக்ஸ்ட்ரா டான்சர் நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன் சாங் இது. அவர் வந்து என்ன பணம் கொடுத்து நீ விலைக்கு வாங்கிட முடியும்னு நினைச்சியா அப்படின்னு கிண்டல் அடிச்சு பாடுற பாடல். ஸோ 3 க்ளூக்கு அப்புறம் சொன்னதுனால ஜெயா மேம் உங்களுக்கு 300 points. சூப்பர். ஆனந்த பாட்டு 200. ஆனந்த பாட்டு 200. இத பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள், விடுகதை வரிகள் நான் தரேன். உங்களுக்கான வரிகள். நீ கேட்டியே, அதை இங்க பாத்துக்கினியா? நீ நினைச்ச அதேதான்ப்பா நானும் நினைச்சேன். ஊட்காரனை குச்சா போல நடந்துக்குவேன் நானு. வேற எதுக்கு இருக்கேன் பஞ்சாதின்னு வாவாத்தியாரே ஊட்டாண்ட. இது என்ன பண்ண? நீ கேட்டா நான் மாட்டேன். இல்ல சொல்றேன். சொல்றேன், தெரியுது, என்ன சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. இது வந்து ஒரு வட்டார வழக்குல இருக்குன்னா பாட்டு வேற ஒரு வட்டார வழக்குல இருக்கும்.
பத்ரகாளி படத்துல ம். அது தெரியுது இந்த பாட்டு. ஏன்னா ஷோ வர மாட்டேங்கிறது, இங்க நிக்கிறது வெளியே வர மாட்டேங்கிறது. வா வாத்தியாரே, லாஸ்ட்ல வான்னு கூப்பிடுறா. என்ன மாதிரி கூப்பிடுவா? நேரமாயிட்டு இருக்கு. ஐயோ, தெரிஞ்ச பாட்டாச்சே வர மாட்டேங்கிறது. வரல. அது நிறைய பேருக்கு நிறைய டைம் இதான் பிரச்சனை பண்ணும். உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. I'm gonna have to pass it. It goes to ஹேமா. உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுங்க டக்குன்னு. கேட்டேலே அங்கே அதை பார்த்தேலா இங்கே வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. இப்ப உங்களோட சேர்ந்து அவங்க பாடிட்டு இருக்காங்க பாவம். இந்த song but couldn't get the song unfortunately. Yes, but that is the song, lovely song அது. கேட்டேளே இங்கே அட பார்த்தேளா அங்கே எதையோ நினைச்சேன் அதையே நினைச்சேன் நான் ஆம்படையா மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கேன் வாங்கண்ணா. பத்ரகாளி 76 வந்தது. ராஜா சாரிஸ்ல சுசீலா அம்மா அட்டகாசமா பாடியிருந்த ஒரு பாடல், வாலி அவருடைய வரிகள். ஸோ 200 points ஃபார் ஹேமா. ஓகே, சூப்பர். அகைன் ஒரு வித்தியாசமான ஒரு படம்ல இந்த பத்ரகாளி. என்ன ஒரு ஸ்டோரி அது, சச்ச வாவ் கதை அது. அந்த காலத்துக்கு அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங்ல வந்த படம். நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. காதல் டுவெட் 300 டுவெட் இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களை தேடி வருகிறது. பெண்ணும் பிறந்த போது ஆசை நெஞ்சம் வந்ததில்லை, நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன, காண காண பேச பேச காதல் தந்தான் கடவுள் வாழ்க, உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில். ஆணும் பெண்ணும் பிறந்த போது ஆசை நெஞ்சம் வந்ததில்லை, காண காண பேச பேச காதல் தந்த கடவுள் வாழ்க. அடியே Yes. நேற்று பிறந்தவள் நீயே. அது ஒண்ணு. நாம் பிரிவு ஒரு சொல்லை மறந்தால் என்ன. பாடுங்க அந்த இதை, நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை. இன்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன. நடுவில் என்னமோலாம் வரும். நெஞ்சோடு உண்டானது நெஞ்சோடு நின்றானது. யோ கண்ணோடு கண்ணானது நெஞ்சோடு நெஞ்சானது. மன்னிக்க வேண்டுகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். எனக்கே டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. விட்டுட்டேன், அது பிடிக்க வேண்டியிருந்தது. Yes, yes. ரெண்டுமே வந்து சிவாஜி அவர்கள் நடித்த பாடங்கள் தான். ஒண்ணு சரோஜதேவியோட அடியே நேற்று பிறந்தவள் நீயே, நேரம் தெரிந்து வந்தாயே, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என் தம்பி படத்துல 68ல மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா காம்பினேஷன், கண்ணதாசனுடைய வரிகள். இது வந்து இருமலர்கள். மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். செம்ம ரொமான்டிக்கா இருக்கும் இந்த சாங்கு. சிவாஜி அண்ட் பத்மினி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மறுபடி இணைந்த படம் நினைக்கிறேன். இது இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நடிச்சாங்களா? ஆஃப்டர் ஹர் கம் பேக் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ 67 வந்தது இது. மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா தான் இதுவும். வாலி அவர்களுடைய வரிகள் இதுல. ஸோ 2 பாடலையும் அழகா சொல்லி 300 points. சேமா மேம், சூப்பர்.
ஆனந்த பாட் 300. ஓகே, ஆனந்த பாட்டு 300 இஸ் அ மாத்தி யோசி. பிக்சர் பசல் தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிற மாதிரி வரும். மாடு ஆறு தெரியலையே. முதல்ல என்ன இருக்கு? மாடு இருக்கு, கார் அதுக்கு இருக்கு. மேல மாடு காருக்கு மேல ஒண்ணு இருக்கே. அது என்ன பூம்னு போட்டிருக்கு. ம். 1 2 3 தெரியலையே. தெரியல. ஓகே, I'm going to pass it. Fourth round, so counterclockwise pass. It goes back to Hema. உங்களுக்கு தெரியுமா? பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி, டும் 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 மேலங்கொட்டி செய்தி சொன்னாண்டி. Yes. So boom times 3. So boom, boom, boom. And மாடு, கார் ரன், கார் மாட்டுக்காரன். So that's why it's a மாத்தி யோசி. It's not a ஐயோ, தெருவில் அதான் ரொம்ப யோசிக்கிறேன் இல்லைங்க, ரொம்ப மாத்தி கொஞ்சம் மாட்டுக்காரன். That is that. So yeah, that is the song. Boom, 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி, டும் 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 மேளம் கட்டி சேதி சொன்னாண்டி. என்ன ஒரு ஸ்பிரிட்டட் சாங்ல செமையா இருக்கும் இது. அரிசி போட வெளியே வந்த பொண்ணை பார்த்தாண்டி, அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு தேதி சொன்னாண்டி. இது சுசிலாமா வேதா அவர்களுடைய இசையில வந்த படம். அதே கண்கள் 97ல வந்தது. வாலி அவருடைய வரிகள். ஸோ சூப்பர். 300 points for Hema மேம். ஓகே, அன்பின் அணைப்பு 300. சக்காலக்கால் பாட்டு உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து கேட்கும். கன்றின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, அழகிய முகத்தில் இருளென்ன, அசையும் உடலில் அமைதி என்ன, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இழையும் புன்னகை ஓய்ந்ததென்ன, இறைவன் கருணையும் சாய்ந்ததென்ன சாய்ந்ததென்ன. அந்த இறைவன் கருணையும் சாய்ந்ததென்ன, தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே. சூப்பர். இன்னொரு பாட்டு. கன்றின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உலகில் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இந்த கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா, என் பொன்மணிகள் இன்னும் தூங்கவில்லை, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. சூப்பர். எஸ் எஸ் எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், தோஸ் ஆர் த சாங்ஸ். 2 பாட்டுமே ரொம்ப அழகா பாடி காமிச்சிங்க. 2மே சிவாஜி அவர்கள் பாடல்கள் தான். செல்ல கிளிகளாம் பள்ளியில எங்க மாமா படம் 70ல, மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் பாடினார் கண்ணதாசனுடைய வரிகள். தண்ணீரிலே தாமரை பூ வந்து அந்த குழந்தை தங்கைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ என்னமோ, அதனால அழுதுட்டே பாடுவாரு. தங்கை படத்தது 67ல. அவளுக்கு கால் விளங்காது. ஓகே ஓகே. போலியோ வந்திருக்கும். போலியோவா? ஆ. ஓகே, அந்த காலத்துல அவேர்னஸ்க்காக எடுத்த படம். சோ எஸ் மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸா கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 பாட்டம் 300 points for you. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. காதல் கனவு 300. ஓகே, சோ பிக்சர் பசில்.
மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல். பொன்னூஞ்சல். Yes, that is a song. கரெக்டா சொல்லிட்டீங்க. எது வாட் கேவ் இட் அவே? அந்த பந்தல், பூப்பந்தல், பூப்பந்தல். எஸ். அப்புறம் கீழே அந்த மரகதம், பச்சைக்கலை. பச்சைக்கல். எஸ். பச்சைக்கலை மரகதம். எஸ், that is a song. மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு கல்யாணம் அதற்காக. அன்பே ஆறுகிறே 77ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில வாணி ஜெயராம் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. ஆலி அவருடைய வரிகள் வந்த பாடல். So 300 points for you. கண்ணன் பாட்டு. கண்ணன் பாட்டு இஸ் வள்ளுவன் பாடினால். ஓ, இந்த பாடலை வள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் அப்படின்ற ஒரு கற்பனை. விதிமுறை நூல் பாவை அசைவப்பார் யாரோ அவாவெனும் தொட்டிலில் பட்டு. அவானா என்ன? ஆசை. அப்ப அந்த லைன் என்ன வரும்? ஆசை என்னும் தொட்டிலில் பட்டு. இதுவே அந்த சாங் ஆட்டுக்கால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு உன் நிழலில் கூட அனுபவத்தின் முதுமை உண்டு. சூப்பர். சூப்பர் மேம். எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா கண்டுபிடிச்சீங்க. அழகாவும் பாடி காமிச்சீங்க. தட் இஸ் த சாங். என்ன ஒரு பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் அப்படியே சின்ன சின்ன லைன்ல எழுதிடுவார் கண்ணதாசன். அந்த மாதிரி ஒரு இதுதான். அவன்தான் மனிதன் 75ல. அந்த படம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. பாக்காதீங்க, அழுமூஞ்சி படம். ஐயோ, அழுதுனே இருக்கும். கஷ்டத்தினால கஷ்டம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணுமான்னு இருக்கும். That's the song. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸ் இல்லையா? அவன்தான் மனிதன் படத்துல 75ல வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தார் கண்ணதாசனுடைய வரிகள். சோ ஜெய மேம் 100 more points for you. காதல் கனவு 200. காதல் கனவு 200 இஸ் முதல் வரி என்ன? அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா. அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா மிச்சமா மீதமா இந்த நாடகம் பெண்மையே வா 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 பாட்டெல்லாம் பாட வந்தாள் காணாத கண்களை காண வந்தாள் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் மேம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து எங்க வீட்டுல இந்த சினிமா பாட்டுலாம் சின்ன வயசுல கேட்க விட்டது இல்ல, நான் அவ்வளவா கேட்டது இல்லன்னு. பட் எல்லா பாட்டும் வார்த்தைகள்லாம் ரொம்ப கரெக்டா முழுசா பாடுறீங்க. அது எப்படி? அது வைப்பா இல்லையா? இப்ப கல்யாணங்கள் விசேஷங்கள்னாக்க ஸ்பீக்கர்ல வைப்பா இல்லையா? அதை கேட்பேன். அதை ஒருத்தரும் கேட்க கூடாது சொல்ல முடியாது. அது அப்ப கேட்டது அப்படியே பசுமரத்தாணி இருக்கு. ஆமா, சின்ன வயசு இல்லையா? அதனால சென்னைக்கு பாட்டுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா. சினிமா பாட்டு எப்படியாவது பாடணும்னு ஒரு ஆசை. இது கேட்டு கேட்டு கத்துட்டேன். அவ்வளவுதான். அழகா பாடினீங்க. வீர திருமகன் படத்துல 1962 திருலோகச்சந்திரன் அவருடைய முதல் டைரக்டோரியல் படம் இது. அவரோட டெபியூ படம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி சில பி.பி. ஸ்ரீனிவாசன் ஜானகி அம்மாவுடைய அருமையான ஹம்மிங்ல வந்த படம் பாடல் கண்ணதாசன் அவருடைய வரிகள். சோ 200 more points for you. தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் nostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. ஆனந்த பாட்டு 100. ஆனந்த பாட்டு 100.
மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ கச்சட தப்பற இல்ல, அத எடுத்திருக்கேன். நீங்க அத போட்டு சொல்லணும். மிச்சம் என்ன பாட்டு? ஓகே. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. எஸ் எஸ். இந்த படத்துல இது ஒண்ணுதான் ஆனந்தமா வரும். அதுக்கப்புறம் அனுமதி படம் பாபு படத்துல வந்த பாடல். ஸோ எஸ், தட் இஸ் த சாங். வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா. பாபு 71ல வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல ஒரு ரோட்ல வந்து எல்லாம் ரிக்ஷாக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஆடுற மாதிரியான ஒரு ஜாலியான பாட்டு. வாலி அவருடைய வரிகள் அந்த பாடல். ஸோ ஏமா மேம் 100 more points for you. காதல் duet. காதல் டுயட் ஆப்வியஸ்லி. உங்களுக்கு ஒரு துளி பாட்டு. ஸோ பாட்டுல இருந்து ஒரு சின்ன பிட்டு நான் போடுறேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இதோ. ம். மலரே குறிஞ்சி மலரே. அது இல்ல. இருங்க கொஞ்சம். ஜானகி அம்மா குரல் இது. இப்போ வாணிஜெயராம். ஒல்லே போடுவா. வேண்டும் வேண்டும் இந்த உறவு வெண்பனித் தென்றல் உள்ள வரையில், வெண்பனித் தென்றல் உள்ள வரையில். எஸ், தட் இஸ் த சாங். வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு ஃப்ரம் வசந்தத்தில் ஒரு நாள். 82ல வந்த படம். வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு வெண்பனி தென்றல் உள்ள வரையில், வெண்பனி தென்றல் உள்ள வரையில். இது வந்து சிவரஞ்சனி ராகத்துல அருமையா போட்டிருந்தாரு மெல்லிசை மன்னர் எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. வண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 100 points more for you. சூப்பர். The last question is for பார்வதி மேம். மேம் உங்களுக்கு கடைசி கேள்வி. கேலி குறும்புல 100 பாயிண்ட் இருக்கு. மாத்தி ஓசி எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நீ சொல்லிடலாம், ஈஸி தான். அது அந்த ஓகே. நீங்க அது என்ன போட்டிருக்கு பாருங்க. அது ஒரு ஆள் இருக்கான். கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கு. என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கு? என்ன போட்டிருக்கு டேட் ஆஃப் பர்த்? ஜூலை 1966 போட்டிருக்கு. ஒன்னு 86 66. ஆமா, 20 வயசு வித்தியாசம் இருக்கு. ஓகே. என்ன வயசு அவங்களுக்கு? இப்ப என்ன வயசு அவனுக்கு? அப்படிலாம் கேட்டா ரொம்ப கஷ்டம். ஈஸியா தானே போட்டிருக்கோம். 2026ல இருந்து 86 கழிச்சா எத்தனை வயசு வருது? 26ல இருந்து கழிச்சாக்க 40 வயசு வரும். 20 வயசு வரும். இல்ல 40 தான். 20 என்ன? 40 தான். 40. ஓகே. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம், அப்போ அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எஸ், என்ன அழகான ஒரு கருத்து. ஆண்களுக்கு எல்லாம் கடுப்பு வருமோ என்னமோ, பட் ட்ரூத், உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல தோணும் ஒரு பாடல். 40 வயதில் நாய் குணம். ஆனா அவங்கள சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். ஸோ இட் இஸ் அப் டு த உமன் டு ஹேண்டில் த மேன். அவனுக்கு என்ன குணமா இருந்தாலும் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு நீ நடனா. ஆக்சுவலி ஷீ இஸ் ஒன்லி அட்வைசிங் விமன். லேடிஸ்க்கு இது பொருந்துமே மேம். லேடிஸ் 40 வயசுல பொருந்துமே. ரொம்ப கஷ்டப்படுவா, கோபம் வரும் அவளுக்கு, எவ்வளவோ இருக்கு. அதனால 2 பேருக்கும் பொதுவா தான் எழுதியிருக்கா. ஆமா. பாரத விலாஸ் 1973ல வந்த படம்.
மெல்லிசை மன்னர் இசையில சுசீலா அம்மா அழகா பாடியிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் டயலாக் பேசுவார் நினைக்கிறேன் இதுல. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 more points for you to close the board. ஓகே, சூப்பரான பாட்டெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். அருமையா விளையாடினாங்க. இன்னைக்கு வந்த 3 லேடிஸும் பிரமாதமா பதில் சொன்னாங்க. இது எவ்ரி ஒன் பிளேட் வெரி வெல் அண்ட் த சாங்ஸ் ஆல்சோ என்ன மாதிரியான படங்கள் ஆல்சோ ஏசிடி அவர் வந்து இன்னுமே செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு டைரக்டர். நம்ம வந்து அந்த காலத்துல மற்ற டைரக்டர் சொல்ற அளவுக்கு இவரை பத்தி பேசுறது இல்லை. பட் ஹி ஹட் கிவன் சச் பியூட்டிஃபுல் சோஷியல் மெசேஜஸ், த்ரில்லர்ஸ், விதவிதமான படங்கள்லாம் அவர் கொடுத்துருந்தாரு. அது ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு. அஃப்கோர்ஸ் எல்லா படமும் பார்க்க முடியாது. நம்ம கேம்ல 20 பாட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 20 படங்கள் நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. And it was a lovely time. And let's look at the scores today. We have Hema ma'am with 1700 points, our big winner. Congratulations, super play. Jaya ma'am with 600 points and Parvati ma'am with 900 points. Congratulations all of you. ரொம்பவே சூப்பரா விளையாடுனீங்க. அண்ட் இதே போல அடுத்த வாரம் இன்னும் எக்ஸைட்டிங் பாடல்களோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார நிகழ்ச்சிக்கான தலைப்பு 80s ஹிட் பாடல்கள் ஃப்ரம் த மூவிஸ் ஆஃப் டாப் டைரக்டர்ஸ். இன்னைக்கு இவர் ஒரு டைரக்டர் பார்த்தோம்னா அடுத்த வாரம் பல டைரக்டர்ஸ் பார்க்க போறோம். 80s ஹிட் சாங்ஸ் உடைய ஒரு தீமா வச்சுக்கிட்டு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.